கடவுளே, உன்கிட்ட ஓப்பனிங் எல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா பினிஷிங் சரியில்லையே. அந்த மூர்த்தி பைய மொத்தமா ஒளிஞ்சு போயிட்டான்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா அவன் எங்கேயோ ஒளிஞ்சிருந்து கண்ணாமூச்சி ஆட்டம் காட்டிட்டு திரும்ப வந்து சேர்ந்துட்டான். ஏன் இப்படி பண்ண? நான் உன்கிட்ட அப்படி என்ன பெருசா கேட்டுட்டேன்? அந்த கயல் குடும்பத்தை மொத்தமா டெமாலிஷ் பண்ணிடுன்னு தானே கேட்டேன். அது என்ன உனக்கு ரொம்ப பெரிய விஷயமா? ஏதாவது பண்ணி என் வேண்டுதலை நிறைவேற்ற கூடாதா? கடவுளே. வடிவு, வடிவு, இந்த மனுஷன் வேற. வடிவு, சாமி கும்பிடுற நேரத்துல. ஏ வடிவு, நிறைவேத்துப்பா. ஏ வடிவு, என்ன பண்ற? இதோ வரேன். ஆடாடாடாடா, என்னங்க? காலையிலேயே என்ன அங்க புலம்பிக்கிட்டு இருக்க? என் மனக்குமரல தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு தான் நான் கத்துறது எதுவுமே கேட்க மாட்டேங்குதே. அந்த கடவுளுக்காவது கேட்கட்டுமேனு தான் புலம்பிக்கிட்டு இருந்தேன். காலையிலேயே ஆரம்பிச்சிட்டியா? உனக்கு வேற வேலையே இல்லையா? ஐயா, அடடே தம்பி, வாங்க தம்பி, வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வாங்க உட்காருங்க. அப்புறம் தம்பி, அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காருங்க ஐயா. ஏங்க, தம்பிய எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஏய், மறந்துட்டியா? பவானில நம்ம சக்திவேல் காளிங்கராயர் இருக்காருல்ல, அவரோட பையன் துரசிங்கம்மா. ஐயோ தம்பி, நீங்களா? அப்ப நீங்க தாடி முறுக்கு மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு வேற மாதிரி இருந்தீங்க. இப்ப ஆளே அடையாளமே தெரியல. தப்பா எடுத்துக்காதீங்க. ஐயோ, இதுல என்னமா இருக்கு? சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். வரும்போதுதான் சாப்பிட்டு வந்தேன். ஐயாவை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன். ஓ, என்ன தம்பி விஷயம்? இவ்வளவு தூரம் வீடு தேடி வந்திருக்கீங்க? அது ஒண்ணு இல்லைங்கய்யா. என் பெரிய தங்கச்சி கண்மணிக்கு அடுத்த வாரம் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கோம். அதான் அப்பா உங்களை நேர்ல பார்த்து பத்திரிக்கை வச்சுட்டு வர சொன்னாரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் தம்பி. மாப்பிள்ளை என்ன பண்றாரு? ஐயாவோட பொண்ணுக்கு கல்யாணம்னா ஊரையே சல்லடை போட்டு சளிச்சல்ல மாப்பிள்ளைய தேடி இருப்பாரு. உண்மைதாங்கய்யா. மாப்பிள்ளை ஃபாரின்ல சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை பார்க்கறாரு. ஓ, ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. அம்மா, சேர்ந்து நின்னு வாங்கி. சரி. ரெண்டு பேரும் அவசியம் கல்யாணத்துக்கு வரணும். நல்லது தம்பி. அப்பாவோட மனசுக்கு ஏத்த மாதிரி அவர் பொண்ணுக்கு எந்த குறையும் இல்லாம நல்லா இருப்பாங்க. உட்காருங்க தம்பி. ஐயா, ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க தம்பி. நான் பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு மட்டும் இங்க வரல. கல்யாணத்துக்கான சமையல் ஆர்டரையும் நீங்களே பண்ணணும்னு உரிமையா கேட்க தான் வந்திருக்கேன். ஐயோ, ஏன் கல்யாணத்துக்கு எப்படி சிறப்பா எந்த குறையும் இல்லாம பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த ஆர்டரையும் நீங்க எடுத்து பண்ணணும்னு அப்பா ஆசைப்படுறாரு. அதான் உங்களை நேர்ல பார்த்து பத்திரிக்கை வச்சுட்டு அப்படியே அந்த ஆர்டருக்கான அட்வான்ஸையும் கொடுத்துட்டு வர சொன்னாரு. ஐயோ, பெரிய ஆர்டரா கிடைக்க போகுது. அடுத்த வாரம் எந்த ஆர்டரையும் நீங்க கமிட் பண்ணிக்காதீங்க. நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு நீங்க தான் இருந்து பண்ணி கொடுக்கணும். மாறி ஐயா, இந்தாங்க அட்வான்ஸ். தம்பி, தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க தங்கச்சி கல்யாணம் வச்சிருக்கிற அதே தேதியில நான் பெங்களூர்ல ஒரு பெரிய ஆர்டர் ஒன்னு எடுத்திருக்கிறேன். என்னங்க எப்படி சொல்றீங்க? அப்பா நீங்க தான் பண்ணுவீங்கன்னு ரொம்ப நம்பிக்கையோட இருக்காரு. தம்பி, எனக்குமே உங்க வீட்டு கல்யாணத்துல சமைக்கணும்னு ஆசைதான். ஆனா அங்க வாக்கு கொடுத்துட்டேனே, அதை கேன்சல் பண்ணவும் முடியாது. இப்போ என்ன பண்றதுன்னு தான் தெரியல. சுப்பிரமணிக்கு சொல்லுவோமா? ஏங்க, நீங்க பண்ணலன்னா என்னங்க? நம்ம புள்ள இருக்கான்ல. ஏய் சுமார், நம்ம புள்ள கீரி புள்ளன்னுகிட்டு. என்னங்கய்யா, அம்மா என்ன சொல்றாங்க? அது ஒண்ணு இல்ல தம்பி, என் தம்பி பையனும் ஒரு கேட்டரிங் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான். இந்த ஆர்டரை அவனுக்கு கொடுக்கலாமேன்னு சொல்றான். தம்பி, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. என் தம்பி பையனும் ஹோட்டல் நடத்திக்கிட்டு அப்படியே கேட்டரிங்கும் வச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இந்த ஆர்டரை கொடுங்க, அவன் நல்லா பண்ணி கொடுப்பான். இல்லைங்கய்யா, உங்க தம்பி பையன் சொல்றீங்க. இருந்தாலும் நீங்க பண்ற மாதிரி வராது இல்லைங்கய்யா.
தம்பி அதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். ரொம்ப திறமையான பையன், என்கிட்ட தான் வேலை கத்துக்கிட்டான். அதனால நீங்க நம்பி இந்த ஆர்டரை கொடுக்கலாம். சரிங்க ஐயா, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களே பண்ணட்டும். ஆ, நான் அப்பா கிட்ட பேசிக்கிறேன். கண்டிப்பா தம்பி, நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம். சரிங்க ஐயா. அப்ப நீங்களே இந்த அட்வான்ஸ் உங்க தம்பி பையன் கிட்ட கொடுத்துட்டு விஷயத்த சொல்லிடுங்க. நல்லது தம்பி. எங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு, நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். ஆ, நீங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு வருவீங்கன்னு அப்பா ரொம்ப எதிர்பார்க்கறாரு. உங்களால வர முடியலனாலும் உங்க குடும்பத்துல வேற யாரையாவது அனுப்பி வைங்க. சரிங்க தம்பி. சரிங்க ஐயா, அப்ப நான் கிளம்புறேன். சரி தம்பி, அப்பாவை ரொம்ப விசாரிச்சதா சொல்லுங்க. சொல்றேங்க ஐயா. சரிம்மா, நான் வரேன். சரிப்பா, இன்னும் நிறைய இடத்துக்கு போக வேண்டியது. ஏங்க, உங்களுக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? எவ்வளவு பெரிய இடத்துல இருந்து ஆர்டர் வந்திருக்கு, அதை எதுக்குங்க அந்த வீணா போன மூர்த்திக்கு எடுத்து குடுக்குறீங்க? அதுவும் நானே குடுக்க சொன்னதா சொல்லி வேற அனுப்புறீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? நம்ம பையனுக்கு அந்த ஆர்டர் கொடுத்துருக்கலாம்ல, அவனுக்கு கொடுத்தா நல்லபடியா எடுத்து பண்ணுவான்ல. கிளிப்பான். போன வாரம் அவனை நம்பி ஒரு பர்த்டே ஆர்டரை கொடுத்தேன். என்ன பண்ணா? சமையல்ல உப்பையும் காரத்தையும் அதிகமா போட்டுட்டு, அதுக்கு காரணம் எங்க அப்பா தான் என்ன கையை காட்டி விட்டுட்டு போயிட்டான். எல்லார் முன்னாடியும் நான் அசிங்கப்பட்டு நின்னேன். அந்த சின்ன ஆர்டரையே அவன் சரியா பண்ண வக்கீல்லாதவன் எப்படி இவ்வளவு பெரிய கல்யாண ஆர்டரை பண்ணுவான்? முதல்ல அவனை குடிய நிப்பாட்ட சொல்லு, அதுக்கப்புறம் அவனுக்கு ஆர்டர் கொடுக்கலாமா வேண்டாமான்னு நான் யோசிக்கிறேன். நீங்க ஆர்டர் கொடுங்க, அதுக்கப்புறம் அவன் குடிக்காம இருப்பான். இத பார், என்ன தேவையில்லாம டென்ஷன் பண்ணாத. உன் பிள்ளைகிட்ட இந்த ஆர்டரை கொடுத்து அவன் என் பேரை கெடுக்கிறதுக்கு பதிலா இதை நான் என் தம்பி குடும்பத்துக்கு கொடுத்தேன்னா அவங்க என் பேரையாவது காப்பாத்துவாங்க. அப்போ இதுதான் உங்க முடிவா? இல்ல, இதுதான் ஆரம்பம். அந்த கயல் குடும்பம் நல்லா இருக்க போறதுக்கான ஒரு ஆரம்பமே இந்த ஆர்டர் தான். இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில முன்னேறி சந்தோஷமா வாழணும். இதுதான் என்னோட முடிவு. ஓ, இதுதான் உங்க முடிவா? அப்ப ஏன் முடிவையும் நீங்க கேட்டுக்கங்க. அந்த குடும்பத்தை நான் நல்லாவே இருக்க விட மாட்டேன். அப்பா, இது நாள் வரைக்கும் என்னுடைய பொறுப்பையும் கடமையும் சரியா செஞ்சிருக்கேன்னு எனக்கு தெரியல. ஆனா இதுக்கப்புறம் நான் அப்படி இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன்ப்பா. நம்ம குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா. நீதான்ப்பா எனக்கு வழிகாட்டணும். நான் முன்னேறி வரணும், மத்தவங்க எல்லாரும் என்ன மதிக்கணும். எனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கணுன்றதுக்காக தங்கச்சி கையில் கஷ்டப்பட்டு எனக்காக ஒரு ஹோட்டல் வச்சு கொடுத்துருக்கா. என்னை யாருமே, ஏன் நானே என்ன நம்பாம இருந்தப்ப கூட கையல் என் மேல நம்பிக்கை வச்சு எனக்காக ஒரு ஹோட்டல் வச்சு கொடுத்துருக்காப்பா.